தீபாவளிக்கு பலகாரம் செய்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் முருகனுக்கு செய்த பின் உங்கள் வீட்டில் பலகாரங்களை செய்ய ஆரம்பியுங்கள். முருகனுக்கு இதை செய்வதினால் உங்கள் வீட்டில் உணவு பஞ்சம் எப்போதும் இருக்காது என்பது நம்பிக்கை. உணவிற்கு கஷ்டமில்லாமல் வாழ்வில் இருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்று கமெண்டில் சொல்லுங்கள். பொதுவாகவே நாம் பலகாரம் செய்த பின்பு அதை கடவுளுக்கு படைப்பது வழக்கம். சில பேர் தீபாவளி அன்று கடவுளுக்கு முதலில் படைப்பார்கள், ஒரு சிலர் அதற்கு முன்பே படைத்து விடுவார்கள். ஆனால் பலகாரங்களை செய்வதற்கு முன் இதை செய்து ஆரம்பிக்க மாட்டார்கள் பெரும்பாலும். நீங்கள் செய்ய தொடங்கும் முன் பலகாரங்களின் மாவுகளை சிறிது அளவு உருண்டை பிடித்து முருகனுக்கு வைக்க வேண்டும். இதில் முக்கியமாக அரிசி மாவு மற்றும் இனிப்பு பலகாரங்களின் மாவுகளை வைத்தால் மிகவும் நல்லது. ஒரு நெல்லி உருண்டை துண்டில் அதனை உருட்டி வைத்து எங்களின் குடும்பம் இதைப்போல அனைத்து நாளும் உண்ண உணவோடு வாழ வேண்டும். உலகில் அனைவருமே வறுமை இல்லாமல் பசிப்பட்டினி இல்லாமல் வாழ அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பலகாரத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் முருகன்